நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதுக்கப்புறம் என்னடா புதுசா லைவ்ல இல்லாம இவ வீடியோ போறான்னு சொல்லி பாக்குறீங்களா? நம்மளுடைய 3000 அவர் 4000 அவர் எப்படி சீக்கிரமா ரீச் பண்ணலாம், எப்படி சீக்கிரமா வியூஸ் வர வைக்கலாம், எப்படி சப்ஸ்கிரைப்ஸ் 1 lakh சப்ஸ்கிரைப் 1 லட்சம் சப்ஸ்கிரைப்ஸ் தொட்டு சில்வர் பட்டனை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய கஷ்டம்லாம் கிடையாது. அது சிம்பிள் தான். ஃபேமிலியோட இது பண்ணா நிறைய சீக்கிரமா வரும். ஓகே, அதுல ஒரு சிலதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியூஸும் வரும், காசும் வரும், அவர்ஸும் சீக்கிரமா ரீச் பண்ணிடலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம வீடியோ இப்பதான் புதுசா பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க என்னால கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்போர்ட் பண்ணுங்க மோனிஷாவோட சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. உறவே மோனிஷாவோட சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஓகேங்க, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எப்படி வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, என்னென்ன பண்ணலாம், எப்படி அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் 3000 வாட்ச் ஹவர்ஸ் வாங்குறது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, நான் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் 2 வருஷமா சேனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஆனா 2 வருஷத்துல இந்த டிப்ஸ் எனக்கு தெரியவே இல்லை. இது நான் எங்கேயுமே சர்ச் பண்ணல. நான் எனக்கு வந்த ரிசல்ட் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட நான் வெளியில போறது இப்பதான் ரீசெண்டா காட்ட ஆரம்பிச்சேன். முதல்ல நான் அந்த வெளியில போற வீடியோவே நான் அப்லோட் பண்ண மாட்டேன். சோ ரொம்ப ரேர் தான் நான் போடுறதுலாம். ஆனா நீங்க தனியா சேனல் ஆன் பண்றவங்க உங்க வீட்டுல சமைக்கிறது போடலாம், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றது போடலாம், அதுக்கப்புறம் நீங்க என்ன ரொட்டீன் வேலையா போடலாம், உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணும் போது மக்களுக்கு பிடிச்சி மக்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. சேனலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, சப்ஸ்கிரைப்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றது, ஒரு 3 டிப்ஸ் சொன்னால. முதல் டிப்ஸ், வியூஸ் வரணும். வியூஸ் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? லைவ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். லைவ் ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட்ஸ் போடும் போது அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. ஒருவேளை கப்பல்ஸா வீடியோ பண்ணும்போது மில்லியன் கணக்கு கூட வரலாம். சோ கப்பல்ஸா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் என்ன மாதிரி சிங்கிளா சேனல் ஸ்டார்ட் பண்றாங்களே, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது லைவ் போட்டா சப்ஸ்கிரைப்ஸ் எனக்கு ஒரு நாளைக்கு இல்லைன்னாலும் வர்றது சொன்னா கண்டு வச்ச மாதிரி ஆயிடும். ஒரு நாளைக்கு இல்லைன்னாலும் ஒரு 100 வரும்னு நினைச்சுக்கீங்களா, 100 சப்ஸ்கிரைப் வரும். அதுக்கு காரணம் நான் ஷார்ட்ஸும் போடுவேன், பெரிய வீடியோ சம்டைம்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் லைவ் காலையில ஒரு லைவ், நைட் ஒரு லைவ் போடுவேன். ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு 100 சப்ஸ்கிரைப்ஸ் வரும். ஸோ அதை வச்சுதான் எனக்கு அதிகமா ரீச் ஆகுது. இந்த வாட்ச் ஹவர் எப்படிங்க பண்றது? வாட்ச் ஹவர் எனக்கு 400 இல்ல 4000 வாட்ச் ஹவர் வாங்கினாதான் எனக்கு யூடியூப்ல இருந்து காசு வரும். அப்படின்னு அது எப்படிங்க வாங்குறதுன்னு பார்த்தா, இந்த வியூஸ்ல தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லைவ்ல வீடியோ போட 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 ஃபர்ஸ்ட் 2000 வரும், ஃபர்ஸ்ட் 500 வரும், 1000 வரும், 2000 வரும், 3000 வரும், 5000 வரும், 8000 வரும், 10000 வரும், 15000 வரும், 20000 கூட வருங்க. போ உங்களுக்கு அதிகமா வியூஸ் வர 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 அவரும் ஜாஸ்தி ஆகுதா? அப்ப அந்த 4000 அவர் நம்ம பட்டுன்னு தொட்டலாம். அதுக்கப்புறம் நீங்க பேச உங்களுடைய திறமை தாங்க. லைவ்லயும் சரி, ஷார்ட்ஸ்லயும் சரி, பெரிய வீடியோலயும் சரி, நீங்க போடுற கண்டென்ட், நீங்க பேசுற விதத்திலேயே உங்களை பிடிச்சி உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட்ல டிக்டாக்கும் வந்ததில்ல, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணதில்ல, இன்ஸ்டாகிராம் வந்ததில்ல. அப்படி இருந்தும் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். சப்ஸ்கிரைப்ஸ் இப்போ 31000 சப்ஸ்கிரைப்ஸ் நான் தொட்டிருக்கேன். அது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். நான் சொல்றேன், ஃபேமிலியில ரன் பண்றவங்களுக்கும் சரி, கப்பல்ஸா போறவங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சிங்கிளா இருந்து ஒரே ரூம்குள்ள இருந்து நான் வீடியோ போட்டுட்டு இருந்து எனக்கு இந்த சப்ஸ்கிரைப்ஸ் வந்தது பெரிய விஷயம். என் அளவுக்கு வீடியோ போட்டவங்களுக்கு என் சப்ஸ்கிரைப்ஸ் வந்தது இல்லை. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, அடுத்தவங்க உதவியே தேடாதீங்க. உங்களுடைய முயற்சியே நீங்க விடாம ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரும், அதுக்கப்புறம் வியூஸ் வரும், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப்ஸ் வரும். சரிங்களா? வீடியோல யூடியூப்ல நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக கையில இருக்கிற காசெல்லாம் தயவு செய்து அடுத்தவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்து நிக்காதீங்க. உங்களுடைய வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இன்னொரு தப்பு வேலை பண்றாங்க யூடியூப்ல இருந்து. என்னன்னா ஷேர் சாட்ல இருக்கிற வீடியோவும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்கிற வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது நம்ம வந்து 4000 அவரை தொட்டுட்டோம்னா நம்ம என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம், யூடியூப்ல இருக்கிற மியூசிக் சவுண்ட் எடுத்து நம்ம அதுக்கு ஆக்டிங் பண்ணி போட்டா பிரச்சனை இல்லை. பட் மற்ற ஆப்ல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம போடும் போது அந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவாங்க. அப்ப நீங்க 4000 ஹவர்ல வந்து இல்ல 3000 ஹவர்ல வந்து 1000 ஹவர் தான் வந்திருக்கு. மீது 2000 ஹவர் இந்த மாதிரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் யூடியூப்ல இருந்து ஷார்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு வர சான்சஸ் இல்லை. இந்த மாதிரி பிளஸும் பாருங்க மைனஸும் பாருங்க. என்னுடைய சேனலை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இதான் மெயின் ரீசன். நான் யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கவே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. ஆனா இப்ப நான் 3000 அவரும் ரீச் பண்ணிட்டேன், 4000 அவரும் ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. இனிமேட்க்கு வந்து என்னுடைய அனுபவங்கள் நான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை கூட நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் கூட வரும். உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னுடைய வீடியோ இப்ப ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. என்னங்க நான் யூடியூப் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு சேலரி வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன இது நான் பண்றது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. See you tomorrow next வீடியோ லைவ் போட்ட ஞாபகத்திலேயே சொல்றேங்க. சரிங்க, ஓகேங்க, பை பாய் சிக்கும்.